புதன்கிழமை 2025 நவம்பர் மாதம் இரவு 6:15. சிவாலயங்கள் தமிழ்நாட்டில் பல இருக்கின்றன. பொதுவாகவே ஒரு ஆலயம் என்றாலே அங்கே வீற்றிருப்பவர் அல்லது நின்று கொண்டு இருப்பவர் ஒரு சிவன். இதெல்லாம் சிவபுராணத்தில் வரக்கூடியது தான். முதலில் அதை தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். இப்படி ஒரு ஆலயம் என்றாலே அங்கே ஒரு கோபுரம் இருக்கும், ராஜகோபுரம். சில கோயில்களில் 4 கோபுரங்கள் இருக்கும். பொதுவாகவே அந்த ராஜகோபுரம் கிழக்கிலிருந்து தான் அவர்கள் தொடங்குவார்கள். அந்த வாயில் கதவுகள் எல்லாம் 20 அடி 16 அடி என்று மிக உயரமாக இருக்கும். அதில் எல்லாமே கருங்கல்லால் கட்டப்பட்டது தான். அங்கிருந்து தான் நமக்கு சிற்பங்கள் தொடங்குகிறது. அதற்கு முன்பே மண்டபங்கள் இருக்கும். முன் மண்டபம், முகமண்டபம் என்று. அதற்கு உள்ளே, கோயிலுக்குள்ளே சில சன்னதிகள், அதுவும் மண்டபங்கள் போலத்தான் இருக்கும், அதில் இருக்கும். அதன் பிறகு மதில் சுவர் இருக்கும், அதுக்குள்ளத்தான் எல்லாமே அமைந்திருக்கும். அதிலே சிவாலயம் என்றாலே முதலில் ஒரு நந்தி இருக்கும். நந்தி என்றால் காளைதான். அதுதான் சிவனின் வாகனம் என் புராணத்தில் சொல்லப்படுகிறது. அதன் உள்ளே சென்றால் கர்ப்ப கிரகம் என்று எங்கே முக்கியமான இடம் இருக்கிறதோ, ஒரு பெண்ணுக்கு எப்படி கர்ப்பம் தரிக்கக்கூடிய இடம் இருக்கிறதோ அதுபோலத்தான் அந்த கர்ப்ப கிரகத்திலே லிங்கம் வைத்திருப்பார்கள். சிவலிங்கம் என்று சொல்வார்கள். அது 2 பிரிவாக இருக்கும். அந்த அடிபாகம் அது பெண் உறுப்பாகவும், அதன் மேலே இருக்கக்கூடிய லிங்கம் 2ம் சேர்ந்துதான் சிவலிங்கம் என்பார்கள். அது சிலர் அந்த அடிபாகத்தை ஆவுடையார் என்பார்கள், மேல் பகுதியை லிங்கம் என்பார்கள். அது பார்ப்பதற்கு ஆண் உறுப்பும் பெண் உறுப்பும் இணைந்ததாக இருக்கும். அதனுடைய அடையாளம் என்ன என்றால் உற்பத்தி. மனித வாழ்க்கையில் உற்பத்தி, ஆண் பெண் இல்லை என்றால் உற்பத்தி இல்லை. அதன் அடையாளமாக இந்த சிவாலயங்களில் வைத்துள்ளார்கள். இந்த தெற்கு புறத்தில் அந்த முதலிலே இருக்கக்கூடிய கர்ப்பகிரகத்தை சுற்றி இருக்க சுவரில் கிழக்கே நந்தி இருக்கும். இந்த தென்புறத்திலே தட்சிணாமூர்த்தி என்ற ஒரு கடவுள் இருப்பார். தட்சிணாமூர்த்தி, மூர்த்தி என்றாலே கடவுள்தான். தட்சின் என்றாலே அது தெற்கு வாசல், தெற்கு புறம். தெற்கு புறமாக இருக்கக்கூடிய அந்த சிவன் தான் தட்சிணாமூர்த்தி. அதுக்கென்று சில கோயில்கள் இருக்கிறது. கும்பகோணம் அருகிலே அந்த தட்சிணாமூர்த்தி கோயில் இருக்கிறது. தனியாக ஒரு சின்ன சன்னதி சண்டிகேஸ்வரர் என்று இருப்பார். அங்கேயே இருப்பார் சண்டிகேஸ்வரர். அது கொஞ்சம் பள்ளத்தில் இருப்பார். அது என்னவென்றால், சிவன் அவள் தியானம் செய்து கொண்டிருப்பதாக, தவம் செய்து கொண்டிருப்பதாக இருப்பார். அது கொஞ்சம் தாழ்வாக இருக்கும். அங்கே பல பேர் அவருடைய தியானத்தை கலைப்பதற்காக கைத்தட்டி போவார்கள். அவருக்கு காது கேட்காது என்று சிலர் சொல்வதும் உண்டு. இதெல்லாம் புராணம் தானே, சிவபுராணத்தில் வரக்கூடியது தானே. அப்படியே நாம் சென்றால்
அந்த சிவலிங்கத்திற்கு பின்புறம் இருக்குது லிங்கோத்பர். அது லிங்கம் ஆண் உறுப்பாக இருக்கும். அதன் உள்ளே சிவன் ஒளிந்து கொண்டு இருப்பது போல இருக்கும். அது ஒரு சிலை தான். அப்படியே வடக்கு புறம் சென்றால் அங்கே ஒரு துர்க்கை இருக்கும். அதன் பிறகு துர்க்கை, அதன் பிறகு சூரியனுக்கான சந்திரனுக்கான அந்த இருக்கும். இந்த கணங்கள் என்று சொல்லக்கூடியதெல்லாம் கோயிலை சுற்றி இருக்கும். பலிபீடம் என்று ஒன்று இருக்கும். கொடிமரம் ஒன்று இருக்கும். இதெல்லாம் ஒரு கோயிலுடைய அமைப்பு தான். இப்படித்தான் அந்த சேர சோழ பாண்டியர்கள் கோயிலை அவர்கள் கட்டினார்கள். முதலில் செங்கல்லால் கட்டினார்கள். அதன் பிறகு கற்களை வைத்து, பாறாங்கல்லை வைத்து அவர்கள் கோயிலை கற்கோயிலாக மாற்றினார்கள். இதுதான் பொதுவாக சிவாலயங்களில் இருக்கக்கூடியது. சிவனை வழிபடுபவர்களை சிவனடியார்கள் என்பார்கள். 63 நாயன்மார்கள், அவர்களெல்லாம் சிவனுக்கு தொண்டு போடுபவர்கள், தொண்டு செய்பவர்கள். இது போன்ற தமிழ்நாட்டிலே சிவாலயங்கள் சுமார் ஒரு 5000த்திற்கும் மேற்பட்டதாக இருக்கும். காவிரிக்கு தெற்கே, காவிரிக்கு வடக்கே என்று சிவாலயங்கள் அமைத்துள்ளார்கள். பெரும்பாலான கோயில்கள் அது தென்கரை காவிரிக்கு தெற்கே தான் அமைந்திருக்கும். அதிகமான கோயில்கள் வடக்கே இருக்கக்கூடியது மிக குறைவு. மேற்கே பல கோயில்கள் இருக்கும். பொதுவாக ஸ்ரீரங்கத்திலும் அங்கேயும் திருச்சியில் ஒரு சிவன் கோயில் இருக்கிறது. இப்படி பல கோயில்கள் இந்த அமைப்பில்தான் கோயிலெல்லாம் கட்டப்பட்டது. இது தகவலுக்காகத்தான் சொல்கிறேன், தெரியாதவர்களுக்கு தெரிந்து கொள்ளட்டும். எல்லோரும் பொதுவாகவே ஓம் நமச்சிவாயா என்று சொல்வார்கள். சிவனை நான் நினைக்கின்றேன், வணங்குகிறேன் என்று அது ஒரு மந்திரமாக சொல்வார்கள். ஓம் நமச்சிவாயா என்று. இதெல்லாம் சிவாலயங்களில் இருப்பதுதான். ஒரு குளமும் இருக்கும், பொற்றாமரை குளம். இந்த மண்டபங்களுக்கு முன்பே பெரிய பொற்றாமரை குளம் இருக்கும். படிக்கட்டுகள் இருக்கும். பொதுவாக காலை சுத்தம் பண்ணிவிட்டு அல்லது குளித்துவிட்டு கோயிலுக்கு வர வேண்டும் என்பது ஒரு ஐதீகம், ஒரு முறை. இப்படித்தான் முதலில் குளத்தை வெட்டுவார்கள் அரசர்கள். அப்படி தண்ணீருக்காக, தண்ணீர் மேலாண்மைக்காக அதை வைத்துத்தான் அவர் கோயிலை பிறகு கட்டினார்கள். அந்த மழை நீரை வெளியேற்றுவதற்காக வடிகால் எல்லாம் அமைத்துள்ளார்கள். பொதுவாக அவை எல்லாமே வேறொரு குளத்திலோ அல்ல அதே குளத்திலோ நிறையும்படியாக அவர்கள் அமைத்திருப்பார்கள். இதை சிதம்பரத்தில் சென்றால் நாம் பார்க்க முடியும். ஏனென்றால் ஒரு முறை அங்கே வெள்ளம் வந்து கோயிலுக்குள்ளே தண்ணீர் வந்து விட்டது, மழை நீர். சமீபத்தில் கடந்த வருடமோ அதுக்கு முன்பு வருடமோ. அப்பொழுது எல்லாம் தண்ணீரை வெளியாக்குவதற்காக பார்க்கும் பொழுது ஒரு பெரிய தண்ணீர் மேலாண்மை வெளியே கொண்டுவதற்காக அங்கே இருந்தது காண முடிந்தது. அது ஆழமாகவே இருக்கும், அது வாய்க்கால் போலவே இருக்கும். அப்படித்தான் அவர்கள் கோயிலெல்லாம் கட்டினார்கள்.
எனக்கு தெரிந்த தகவல்களை நான் சொல்லிவிட்டேன். ஆதி சிவன் என்று சொல்வார்கள், கும்பேஸ்வரன் என்று சொல்வார்கள். இதுபோல சிவனுக்கு 64 கலைகள், 64 வடிவங்களில் சிவனை செய்திருப்பார்கள். அதில் நடனமாடும் ஒரு சிலை தான் சிதம்பரத்தில் இருக்கக்கூடியது. பொதுவாகவே லிங்க வடிவத்தில்தான் சிவன் கோயில் இருக்கும். சில கோயில்களில் நிற்பது போலவும், சில இடங்களில் பள்ளி கொண்டு இருப்பதாகவும் அவர்கள் வைத்திருப்பார்கள். இது ஆந்திராவில் அது போன்ற கோயில்கள் இருக்கிறது. இந்த நாயன்மார்களில் 4 பேர் கோயில் கோயிலாக சென்று வழிபட்டு பாடல்களை எழுதியுள்ளார்கள். அப்பர், சுந்தரர், சம்பந்தர், மாணிக்கவாசகர். அவருடைய தனி தகவல்களை நாம் சேகரித்தால், அதை பற்றி பேசினால் நேரம் அதிகமாகும். இரண்டாவது, அது சில குறிப்பிடமுடியாக சிலர் இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் நமக்கு அறிவுக்கு பொருந்தாத வகையில் இருக்கும். அது அதிகமான விமர்சனம் கொண்டு வருவதாகவும் இருக்கும். அதையெல்லாம் பல பதிவுகளில் நான் செய்துள்ளேன். எனவே இதை காணக்கூடிய, இந்த காணொளியை காணக்கூடிய அனைத்து சிவாலயம் சென்று வரக்கூடிய சிவனடியார்களுக்கு அவருக்கு தெரிந்த விஷயம்தான். இருந்தாலும் இதை என் வாயில் மூலமாக என்னுடைய சப்ஸ்கிரைபர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இது. எனவே இந்த இரவு நள்ளிரவாகட்டும் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன்.